ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு வித்தியாசமான எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு உயிர்னே சொல்லலாம். அது வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சும்மா கொஞ்சமாக தூவுனாலே அதோட டேஸ்ட்டையே மாற்றி கொடுக்குற அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கான இன்க்ரீடியன்ட் தான் இன்னைக்கு நம்ம தயார் செய்ய போகிறோம். அதுதான் கரம் மசாலா. வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா மிதமான சூட்டுக்கு வர வரைக்கும் கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதிகமாக சூடு பண்ண வேண்டாம். இப்போ நம்மளோட கடாய் நல்லா சூடாயிடுச்சு மிதமான சூட்டில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கிராம்பை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை கிளாஸ் இருக்கு. இது கூடவே நம்ம அரை கிளாஸ் அளவு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இந்த கிராம்போடைய நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் இதோட வாசனை வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணி அரைக்கணும். நம்ம எதுக்கு சூடு பண்றோம் அப்படின்னா, நல்லா சூடு பண்ணும் போது அந்த நமுத்து போன தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும். அப்படி வரும்போது நம்மளுக்கு மசாலா நல்லா ஈவனா மைஞ்சி வரும் சீக்கிரமா. அதுக்காக தான் மசாலா சூடேறாம நம்ம மிக்சர் மெஷின்ல போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஈவனா அரைச்சி எடுக்கலாம். அதுவே நம்ம சூடு பண்ணாம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, மசாலா ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதா இருக்கும். அதிகமா மசாலா அப்படியே அரைக்கும் போதே சூடு ஏறிடும் மஷின்ல. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் வானல்ல போட்டு லைட்டா சூடு ஏற்றி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம ஈஸியா அதை அரைச்சிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம சூடு ஏற்றுறோம். இது இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஈக்குவலான குவான்டிட்டியில சேர்க்க போறது இல்லை. ஒரு சில பொருளை கம்மியாகவும் ஒரு சில பொருளை அதிகமாகவும் தான் நம்ம சேர்த்து அரைக்க போறோம். ஆக்சுவலா இது என்னோட ரெசிபி இல்லை, இது எனக்கு என் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி. அவங்க இந்த மாதிரி தான் அரைப்பாங்க. இது வரைக்கும் நான் அரைச்சது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இப்போதான் நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம எப்படி கலர் மாறாம எல்லாத்தையுமே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று ஒன்றா லைட்டா ஏலக்காயெல்லாம் உப்பி வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பதத்துல இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம சேம் கடாயில கொஞ்சமா இங்க பாருங்க, இவ்வளோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கல்பாசி. இது ஆப்ஷனல் தான், இதோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்ன்றதால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 6 to 7 பூ எடுத்திருக்கேன்னா இந்த பூவும் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 to 7 பெரிய ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் இதுலயே சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அதே மாதிரியே சூடேத்திக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 10 இலை எடுத்திருக்கேன், சின்னது பெருசு எல்லாமே சேர்த்து இதை இப்ப நம்ம லைட்டா அப்படி உடைச்சு விட்டு இதுலயே சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டா சூடேறட்டும். இது கூட நம்ம ஒரு ஜைஃபல் துண்டு சேர்க்க போறோம். இது தமிழ்ல ஜாதிக்கா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனா இது ஹிந்தில நாங்க ஜைஃபல்னு சொல்வோம். இதையும் ஒண்ணு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு மத்து இல்லைன்னா உலக்க வச்சு குத்தும் போது இந்த மாதிரி துண்டு துண்டா ஆயிடும். முழுசா சேர்த்தோம்னா அப்புறம் அது சூடேறாது. அதனால இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மெலிசா அப்படியே பேப்பர் மாதிரி நல்லா காஞ்ச ஒரு இதுதான் எல்லாமே. அதனால இது சீக்கிரமா சூடேறிடும். ஒரு நிமிஷத்துல இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு நிமிஷத்துல நல்லா வாசனையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம சேம் கடாயில கொஞ்சமா இது பாருங்க, இப்படி இந்த அளவுக்கு வச்சோம்னா எவ்வளோ இருக்கும், ஒரு 1/4 கிளாஸை விட கூட கொஞ்சம் கம்மியா நம்ம ஷாஜீரா எடுத்திருக்கோம். ஒரு அரை கிளாஸ் அளவு சோம்பு எடுத்திருக்கோம். ஒரு 1.5 கிளாஸ் அளவு நம்ம ஜீரகம் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நான் கலந்து போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஜீரகம், சோம்பு, இது ஷாஜீரா இங்க இருக்கு பாருங்க ஓரமா, இது ஷாஜீரா. இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்து நல்லா சூடேத்தி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப மெலிசான ஒரு பொருள் தான், அதனால இதுவும் சீக்கிரமா சூடேறிடும். அதனால இதையும் ஒரு 1 to 1.5 நிமிஷம் வரைக்கும் நம்ம சூடேற்றிக்கிட்டா போதும். பிளேன் மிதமான சூட்லயே வச்சு செய்யுங்க. மிதமான சூட்ல வைக்கும் போதுதான் அது கரெக்டா உள்ள வரைக்கும் சூடேறி வரும். இல்லைன்னா வெளியே டக்குன்னு கலர் மாதிரி வந்துடும்.
கலர் நம்மளுக்கு மாறக்கூடாது. வெறும் லைட்டாக நம்மளுக்கு வாசனை வந்து அந்த பொருள் எல்லாமே சூடு ஏறினாலே நம்மளுக்கு போதுமானது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். பக்கத்திலேயே இருந்து பதமா அதை சூடேற்றி நம்ம எடுக்கணும். அதிகமா நம்ம சூடேற்றியோ இல்லை ஃப்ளேம் ஹைல வச்சு இல்லை மறந்து நம்ம விட்டோம்னா தீஞ்சிடும். அப்புறம் ஃபுல் ஆஃப் வேஸ்ட் தான். அப்படி செய்யாம பக்கத்திலேயே இருந்து பார்த்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஜீரகம் சூடேறிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஜீரகத்தை கூட எப்பவுமே வெடிக்க கூட விடக்கூடாது. ஏன்னா இது மெலிசான பொருள் தான். வெடிக்க விட்டா கூட அதிகமாக கலர் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், இது நம்ம கலரும் மாறாது வெடிக்கவும் போறது இல்லை. சூடேறிடுச்சான்னு நம்மனா இப்படி கை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி பார்க்கும் போது நல்லா அப்படியே தேய்க்கும் போது நல்லா கையில சூடு ஏறுறது நம்மளுக்கு தெரியணும். நம்ம கையை அப்படியே ரெட் ஆயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா இப்படி சூடு ஏறினது நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம சேம் பேன்ல 1 டம்ளர் மிளகு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலால எல்லாத்தை விட அதிகமா இருக்கிறது வந்து ஜீரகம், அதுக்கு அடுத்த குவான்டிட்டியில இருக்கிறது வந்து மிளகு. ஜீரகம் நம்ம 1.5 டம்ளர் போட்டோம்னா மிளகு நம்ம 1 டம்ளர் சேர்த்துக்குவோம். அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 டம்ளர் சோம்பு, ஒரு 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியா இந்த ஷாஜீரா, அப்புறம் 1/2 டம்ளர் ஏலக்காய், 1/2 டம்ளர் லவங்கம், 1/2லேருந்து கொஞ்சம் அதிகமா ஒரு 3/4 டம்ளர் அளவு நம்ம பட்டை. இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்துக்க போறோம். சாரி, இது எல்லாமே தான் நம்ம சேர்த்தோம். இப்போ மீதி இருக்கிற என்னது பெரிய ஏலக்காய், அந்த பூ, அப்புறம் இந்த தேஸ்பத்தா, இந்த கல்பாசி, அதெல்லாமே ஒரு 6-7 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்கறது தான். அதர்வைஸ் அது கரம் மசாலாவில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் சேர்த்து தான் செய்வோம். ஏன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும். அதுக்காக தான் இதை நம்ம 3 to 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடேற்றணும். ஏன்னா இது மிளகு ரொம்ப ஹார்டான பொருள், உள்ள வரைக்கும் சூடேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான். இப்போ நம்மளோட மிளகும் நல்லா சூடேறி வந்துச்சு. இதையும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவு பட்டை, இதை நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா சூடேற்றி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டோம்னா சூடும் சீக்கிரமாக ஏறும், நம்ம மையம் போதும் ஈஸியாக மஞ்சிடும். இப்போ பாருங்க நம்மளோட பட்டையும் நல்லா சூடேறி வந்துடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எல்லாமே ஆறுறதுக்காக நம்ம முரத்தில் போட்டு வச்சிருக்கோம். இதில் 1 கிளாஸ் ஃபுல்லாக நம்ம மிளகு வச்சிருக்கோம். இதில் 1.5 கிளாஸ் ஜீரகம், ஒரு 1/2 கிளாஸ் சோம்பு, 1/4 கிளாஸை விட கொஞ்சம் கம்மியாக ஷாஜீரா. இங்கே பாருங்க இது சும்மா ஒரு 4-5 இலை கல்பாசி, இது ஒரு 10 இலை தேஸ்பத்தா, இது வந்து ஒரு 5 to 6 பூ வச்சிருக்கேன். இது ஏலக்காய் வந்து 1/2 டம்ளர் ஏலக்காய், 1/2 டம்ளர் லவங்கம், இது வந்து 3/4 டம்ளர் பட்டை, இது 6 to 7 பெரிய இலைச்சி, பெரிய ஏலக்காய், இது வந்து ஜாய்ஃபல். நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு துண்டு ஜாய்ஃபலை நம்ம சின்ன சின்ன பீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே முன்ன எது ஹார்டா இருக்கோ அந்த மாதிரி பொருள் எல்லாம் ஒரு பதமாகவும், மெலிசா இருக்க இந்த ஜீரகம் இது எல்லாத்தையுமே ஒரு இதுலயும் அந்த மாதிரி பார்ட்டா பிரிச்சு நம்ம இப்ப எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல இப்ப நம்ம கொஞ்சமா கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கரிஞ்சீரகம் உங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரசூலுல்லா நம்மளுக்கு குரான்ல சொல்லியிருக்காங்க, மரணத்தை தவிர மீதி எல்லாத்துக்குமே இது ஷிஃபா அடிக்கும். அதனால இதையும் நாங்க எப்பவுமே கரம் மசாலால மிளகு தூள் தனியா அரைக்கும் போது அது எல்லாத்துலயுமே சேர்த்துதான் நாங்க அரைப்போம். அதனால அது சும்மா ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா ரொம்ப நல்லது சேர்த்து அரைச்சிங்கன்னா. பாருங்க
இப்போ பாருங்கள், இதில் மிளகு, ஜீரகம், கருஞ்சீரகம், சோம்பு, அந்த ஷாஜீரா, அதை தவிர மீதி எல்லாத்தையுமே நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிட்டோம். இதை அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக இப்படி திப்பி திப்பியாக இருக்கும். ஏலக்காவோட தான் அது. இங்கே பாருங்கள், தெரியுதா பிளாக்காக? இது ஏலக்காவோட தான். அதனால இப்போ எப்பயுமே நம்ம இதை இப்படி லைட்டாக சளிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சளிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எப்படி இப்படி திப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மையாமல் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிளகு ஜீரகத்தோட மறுபடியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இதே மாதிரி சளிச்சு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட வீட்டு ஸ்டைலில் கரம் மசாலா ரெடி பண்ணிட்டோம். என்னதான் நம்ம சமைச்சாலும் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக அந்த கரம் மசாலாவை தூவிட்டோம்னாலே டேஸ்ட்டே சும்மா டக்கராக வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.